I start this news. Today is 23rd June 2025. இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் யோகா டே, சர்வதேச யோகா தினம். சாட்டர்டே, சனிக்கிழமை ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இன்டர்நேஷ்னல் யோகா டே was celebrated on Saturday, that is June 21st. Prime Minister Narendra Modi and 73-year-old Tamil Nadu Governor, 73 வயதை தாண்டிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களும் தங்களது யோக திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அதில் ஆர்.என். ரவி கவர்னர் அவர்கள் பிளாங்க் என்ற ஒரு உடற்பயிற்சியை செய்து காட்டினார். மோடி சேஸ் தட் யோகா கேன் கைட் நேஷன்ஸ். மோடி என்ன சொன்னார் என்றால், யோகா நாடுகளுக்கு வழிகாட்டும் என்று. மோடி சேஸ் தட் யோகா கேன் கைட் நேஷன்ஸ் டு ஃப்ரீ தம் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் டு சொல்யூஷன்ஸ். தனது அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஃப்ரீதம் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்னா அழுத்தம், சொல்யூஷன் தீர்வுகளை அடையலாம். அமெரிக்கா என்டர்ட் த இஸ்ரேல்-ஈரான் வார். இட் இஸ் சர்ப்ரைஸ். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடந்த ஒரு 5 நாட்களாக ஃபார் த பாஸ்ட் 5 days இஸ்ரேல் அண்ட் ஈரான் ஆர் என்கேஜிங் இன் எ வார். பட் அமெரிக்கா என்டர்ட் த இஸ்ரேல்-ஈரான் வார் பை ட்ராப்பிங் பாம்ஸ் அட் ஈரான்ஸ் நியூக்ளியர் சைட்ஸ். ஈரானுடைய அணு உலைகள் இருக்கின்ற இடத்திலே அமெரிக்கா தனது B-2 ஸ்டெல்த் பாம்பர்களை அனுப்பி தனது விமானங்கள் வெற்றிகரமாக திரும்பி வந்துவிட்டன என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒன்று அமைதி, இல்லை என்றால் அழிவு. ஒன் இஸ் பீஸ், அதர்வைஸ் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று அவர் சொல்கிறார். இன்ஸ்பைட் ஆஃப் தட், இருந்த போதிலும் இஸ்ரேல் இன்டென்சிஃபைட் இட்ஸ் அட்டாக். இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மோர் சிவியர். இன்ஸ்பைட் ஆஃப் தட், இருந்த போதிலும் இஸ்ரேல் இன்டென்சிஃபைட் இட்ஸ் அட்டாக் ஆன் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இன் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல் டெல் அவிவ். இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவிவில் குடியிருப்புகளை தாக்குவதை அதிகரிக்கப்படுகிறது. என்னதான் நாடுகள் தாக்கி கொண்டாலும் பொதுவாக பாதிக்கப்படுவர்கள் குடிமக்கள் தான். அந்த இன்னசென்ட் சிவிலியன்ஸ்னால் அந்த குடிமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். And particularly residential areas in Israel's capital Tel Aviv, இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவிவ். And then some sports news. India and England are playing a cricket match, a 5 test series. 5 டெஸ்ட்டுகளை கொண்ட இந்த தொடரில் 5வது தொடரில் ஒருவர் இந்த இன்ஜுரி போய் நான் விளையாடுவேன் என்று அவர் தனது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். Jaiswal, Rishabh Pant and Pope have scored centuries in their first test. தங்களது முதலாவது டெஸ்ட், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான முதலாவது டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் between India and England, they have scored centuries. Who are the 3 persons? Jaiswal, Rishabh Pant from India and Pope. போப்புங்கிறவர் புது பிளேயராக இருக்காது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். போப்புங்கிறவர் யாரோ ஒரு பிளேயருடைய பெட் நேம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பார்த்தால் போப் என்பவர் இங்கிலாந்துடைய ஒரு பிளேயர். So that is the news. International Yoga Day was celebrated on Saturday, that is June 21st. Prime Minister Narendra Modi and 73-year-old Tamil Nadu Governor R.N. Ravi demonstrated their yoga skills. America entered the Israel-Iran war by dropping bombs at Iran's nuclear sites. In spite of that, Israel intensified its attack on residential areas in Israel's capital Tel Aviv. Sports news. Jaiswal, Rishabh Pant and Pope have scored centuries in the first test between India and England. That's all. Thank you.